நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானுடைய திருமேனியில் அஸ்திரங்கள் பூஷணங்கள் பற்றி கேட்போம். சர்வசக்தி உடையவனான மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவிற்கு பிரம்மம் அப்படிங்கிறதான ஒரு பெயர் உண்டு. அந்த பிரம்மத்தை முனிவர்களும் யோகிகளும் தன்னுடைய யோகாரம்பத்தில் தியானம் பண்ணுறா. அதாவது யோகம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விஷ்ணுவை எப்படி தியானம் பண்ணுறா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவனுடைய திவ்யாயுதங்கள், திவ்யாபரணங்கள், திவ்ய அவயவங்கள் இதோடு சேர்ந்து திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு அவனுடைய திருமேனியை தியானம் பண்ணணும். அது மந்திரங்களோட அவள் அதை தியானம் பண்ணுவாள். மந்திரத்தோட தியானம் பண்ணும்போது அவளுக்கு அந்த யோகமானது சித்திக்கிறது. அதில் தான் சக்தி ஏற்படுறது. அவளுக்கு தான் யோக சக்தி அப்படின்னு பேர். அந்த பிரம்மத்தை நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிறது சாட்சாத்காரம்னு பேர். அந்த சாட்சாத்காரம் பண்ணணும்னா அந்த மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவர், அவருடைய ரூபம் எப்படி, அந்த திருமேனியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதன்படி அதை தியானம் பண்ணும் பொழுது அந்த சக்தி ஏற்படுறது. அந்த சக்தி ஏற்படும் போது அது மேலே 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 அந்த தியானத்தினால எம்பெருமானுடைய சாட்சாத்காரமானது ஏற்படுறது. இந்த பிரகிருதி புருஷர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியதான தத்துவங்கள், அதாவது இந்த பிரகிருதியில் 24 தத்துவம் சொல்லியிருக்கு. பிரகிருதி முதலான 24 தத்துவங்கள். இதில் இருக்கக்கூடியதான அஸ்திரங்கள் பூஷணங்கள் அந்தந்த அபிமானி தேவதைகளுடைய உருவத்தில் பகவான் தன்னுடைய திருமேனியில் தாங்கின்னு இருக்கான். இந்த விஷயத்தை மைத்ரேயருக்கு பராசர மகரிஷி சொல்கிறார். பகவான் ஒவ்வொரு தத்துவத்தையும் அதனுடைய அபிமானி தேவதைகளான அஸ்திரங்கள் பூஷணங்கள் அந்த உருவத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய திருமார்பில் கௌஸ்துபம் அப்படிங்கிறதான ஒரு மணி இருக்குது. அந்த மணி ஜீவ தத்துவம். அந்த ஜீவ தத்துவத்துக்கு அது அதிஷ்டான தேவதை. அந்த ஜீவ தத்துவங்கிறது அதிஷ்டேயம், அதில் இருக்கக்கூடியது. அந்த கௌஸ்துபமணி உருவத்தில் அதை தாங்கின்னு இருக்கான் பகவான். அதனால் ஜீவன்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருமார்பில் அந்த கௌஸ்துபமணியாக இருக்குது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டவன், ஞானத்தை உடையவன், ஞானமயமாக இருக்கிறதுனால அது பிரகாசிக்கிறது. அதனால் மணி அப்படின்னு சொல்லியிருக்கு, கௌஸ்துபமணி. ஞானம் இருக்கிறதுனால ஞானத்தினால அந்த ஜீவன் பிரகாசிக்கிறான். அப்புறம் பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை பகவான் தன்னுடைய மார்பில் வலது பக்கத்தில் சீவத்சம் அப்படிங்கிற இதில் அவன் தரிச்சுன்னு இருக்கான். அதுக்கு சீவத்சம்னு பேர். அந்த சீவத்தில் தான், அந்த சீவத்சத்தில் தான் மகாலட்சுமியானவள் வாசம் பண்ணுறான். அதனால் வலது பக்கம், பகவானுடைய வலது பக்கம் மார்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடியதான அந்த இடத்துக்கு ஸ்ரீவஸ்தம் அப்படிங்கிறதான பேர். அதை மாதிரியே புத்தி தத்துவம், புத்தி தத்துவம் கதை. தாமச அகங்காரம் சங்கு, சாத்விக அகங்காரம் ஷார்ங்கம், மனசு சக்கரம். இதெல்லாம் அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், ஆபரணங்கள். ஆயுதமாகவும் இருக்கும், ஆபரணமாகவும் இருக்கும். சத்துருக்களை நிரசனம் பண்ணும்போது ஆயுதமாக இருக்கும், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்போது ஆபரணமாக இருக்கும். அதனால் பக்தர்கள் யோகிகள் இந்த ஆபரணமாக இதை தியானம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு அஸ்திரத்தினுடைய உருவில் இல்லைன்னா ஆபரணத்தினுடைய உருவில் எம்பெருமானுடைய அந்த திருமேனியில் இடம்பெற்றிருக்கு. இதையெல்லாம் சுவாமி தேசிகன் கூட தன்னுடைய தமிழ் பிரபந்தத்தில் அதிகார சங்கிரகம் அப்படிங்கிறதான அந்த பிரபந்தத்தில் எம்பெருமானுடைய திருமேனியில் இந்த தத்துவங்கள் அபிமானி தேவதைகள்லாம் எப்படி இருக்க அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார். புருடன் மணிமரமாக
பொன்னாமூல பெறுகிறது மறுவாக மான் தண்டாக தருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே அப்படின்னு இப்படி அந்த பகவானை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத அவனுடைய திருமேனில திவ்ய மங்கள விக்கிரகத்தில் இருக்கக்கூடியதான அஸ்திர பூஷணங்கள் எல்லாம் அப்படியே சங்கிரகமாக சுருக்கி நமக்கு கொடுத்துருக்கார். இப்படி பகவான் எல்லா தத்துவங்களையுமே அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் தரிச்சுன்னு இருக்கும் பொழுது எதுக்காக இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், எல்லா பிராணிகளையும் ஜீவராசிகளையும் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், க்ஷேமங்கள் ஏற்பட வேண்டும், அவனை இவ்வாறு தியானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் பகவான் அப்படி சேவை சாதிக்கிறான். இப்படி அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடியதான அந்த உருவங்கள் இது எல்லாமே என்னன்னா கர்மவினையினால் வந்தது கிடையாது. அவன் கர்மவசன் இல்லை. நாம தான் கர்மவசர்கள், ஜீவாத்மாக்கள் தான் கர்மவசர்கள். அதனால் ஒரு கர்ம சம்பந்தத்தினால் அவனுடைய திருமேனி உருவாகிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது. அதனால் உருவம் அருவம் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியவைகள். அதனால் பக்தர்களை அவன் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திவ்யாஸ்திரங்கள், திவ்ய பூஷணங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் சாத்திண்டு அவன் சேவை சாதிக்கிறான். அப்புறம் அவனுடைய சரீரங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், காலம், லோகம், ஜீவாத்மாக்கள், சாஸ்திரங்கள், மூர்த்தாமூர்த்தங்கள் ஆன திரவியங்கள், பொருட்கள், இது எல்லாமே எம்பெருமானுடைய சரீரங்கள். யானி மூர்த்தானி அமூர்த்தானி யானி அத்திர அந்நத்ராணி வா क्वचित् சந்திவை வஸ்துஜாத்தானி தானி சர்வாணி தத்வபுஹு. வபுனா சரீரம், அவனுடைய சரீரமானது அப்படிப்பட்டது அப்படிங்கிற. இப்படி எல்லாமே அவனுடைய திருமேனிலை இருக்கு அப்படிங்கிறதுனால ஷரீரம் ஆத்மா அப்படிங்கிறதுனால ஷரீர ஆத்ம பாவம், அந்த ஷரீர ஆத்ம பாவத்தோடு அவனை பார்க்கணுன்னு உபனிஷத்துக்கெல்லாம் சொல்கிறது. அதை பராசர மகரிஷின்னு சொல்கிறார். அதாவது நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறார் பராசர மகரிஷி. நான் பகவானே அப்படிங்கிறார், நானே பகவான் அப்படிங்கிறார். எப்படி பகவான் சொல்ல முடியும்னு கேட்டால், அவனுக்கு சரீரமாவன், அவனுக்கு சரீரமாக தான் இருக்கிறதுனால அந்த சரீரம் ஆத்மா ரெண்டும் ஒன்றுங்கிறதுனால அவன் நானே அவன் அப்படிங்கிறான். அது மாத்திரமில்லை, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் எல்லாமே அவனுடைய சரீரமாக இருக்கிறதுனால எல்லாம் சர்வமும் ஜனார்தனனே, எல்லாமே ஜனார்தனன் பகவான் தான் அப்படிங்கிறான். அதனால் ஜனார்தனன் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய உடல் சரீரம்னு பேர். அந்த உடலை தவிர வேறுபட்டதான ஒரு காரிய வஸ்துக்கள், காரண வஸ்துக்கள் கிடையாது, எல்லாமே அவன்தான் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, அப்படி அவனை தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு புனர்ஜென்மம் கிடையாது, மறுபிறவி வராது, துக்கம் ஏற்படாது. இந்த மாதிரி ஐக்கிய ஞானம் அது நல்ல பலனை கொடுக்கும். ஐக்கிய ஞானம் அப்படிங்கிறது சரீர ஆத்மா, சரீரமும் ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிற ஐக்கிய ஞானத்தில் இருக்கும். அதனால் ஜீவஸ்வரூபமும் பகவான் பரமாத்ம ஸ்வரூபமும் ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது, அது வேற வேற. ஜீவஸ்வரூபம் வேற, பரமாத்ம ஸ்வரூபம் வேற. ஆனால் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறது ஜீவன் சரீரம் உடல், பகவான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் சொல்கிறார். இப்படி விஷ்ணு புராணத்தில் பல விஷயங்களை பகவானை எப்படி தியானிக்கணும், பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டது, அதில் இருக்கக்கூடியதான அபிமானி தேவதைகள், தத்துவங்கள், அதனுடைய சுரூபங்கள் எல்லாத்தையும் மைத்திரேயருக்கு ஒன்று விடாமல் நன்னா அவர் உபதேசம் பண்ணுறார். இப்படி பகவானுடைய தியானமானது திவ்யமங்கல விக்கிரகமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிர்த்தியாசிதவ்யா அப்படின்னு. அதனால் அந்த பகவானை திரஷ்டவ்யா சாட்சாத்காரம் பண்ணணும், நேராக பார்க்கணும். ஸ்ரோதவ்யா அதுக்கு அவனை பற்றினதான விஷயங்களை கேட்கணும். மந்தவ்யா அது மனசில் தியானம் பண்ணணும், அப்புறம் சாட்சாத்காரம் பண்ணணும்.
சமாதி ஸ்திதிக்கு போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.